ஏய் ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு செம்ம பிளாக் காமெடி த்ரில்லர் மூவி தாங்க. ஒரு பக்கம் கெட்டி மேட சத்தம் கேட்குது, இன்னொரு பக்கம் ஒப்பாடி சத்தம் கேட்குது. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ படுற பாடுதாங்க இந்த தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட கதை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல அந்த ஊரோட ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரோ பண்றாங்க. இவர் தாங்க நம்ம ஹீரோ ஜீவா. ஊருக்கே இவர் தான் பிரசிடென்ட். நல்லது கெட்டதுக்கு எது இருந்தாலும் ஜீவா அங்க முதலாளா நிற்பாரு. எலெக்ஷன் வேற வரப்போகுதா, அதனால ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம்னு செம்ம ஃபயரா வேலை பார்க்குறார். அப்போன்னு பார்த்து ஊர்ல ஒருத்த தன் வீட்டை கொளுத்திட்டு உள்ளே இருக்கான். ஜீவா போய் எவ்வளோ பேசி பார்க்குறான், ஆனா அவன் கேட்குற மாதிரியே இல்லை. ஊர் வழியா அவனை சேஸ் பண்ணி பிடிச்சி ஊர்க்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்ல பேரும் வாங்கிடுறாருங்க நம்ம ஹீரோ. ஹீரோன்னு இருந்தா ஒரு ஆப்பனண்ட் இருக்கணும்ல, அவர் தாங்க மூர்த்தி. இவருக்கு ஊர்ல மரியாதையே கிடையாது. எப்படா ஜீவாவை காலி பழம்னான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அடுத்து இளவரசு. இவர் செம சென்டிமெண்ட் பார்த்தீங்க. விசேஷம் எதுவும் இருந்தாலும் மண்டபத்தில் வைக்காம தான் வீட்டிலேயே நடத்துகிறவர். நாளைக்கு அவர் பொண்ணு சௌமியாக்கு கல்யாணம். சௌமியா நம்ம ஹீரோவுக்கு சொந்த தங்கச்சி மாதிரிங்க. அதனால ஹீரோ தான் முன்னாடி நின்று எல்லா வேலையும் பார்க்குறாரு. இளவரசு வீட்டு பக்கத்துல மணின்னு ஒருத்தர் இருக்காரு. 2 பேருக்குமே ஜென்ம பகங்க. ஒரு சின்ன சோப்பு தண்ணி செடியில பட்டா கூட போதும் ஊரே குட்டி பஞ்சாயத்து பண்ணுவாரு மணி. அவரோட பொண்ணு சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதால இளவரசு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறத அவரால் தாங்கிக்கவே முடியல. தான் படுத்த படுக்கையா இருக்கிற அப்பா கிட்ட போய் புலம்பி இருக்கார். இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை ஃபேமிலி வேன்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த மாப்பிள்ளைக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகலைங்க. கடைசியா சௌமியா தான் ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால அவ மேல இவருக்கு அப்படி ஒரு லவ்வுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி லவ் டார்ச்சர் பண்ணுவாரு மனுஷன். நைட்டு ஃபுல்லா பார்ட்டி கொண்டாட்டன்னு கல்யாண வீடு கலகட்டுது. ஆனா அப்பதாங்க அந்த பேட் நியூஸ் வருது. பக்கத்து வீட்டு மணியோட அப்பா மண்டையா போட்டாருங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ ஸ்பீக்கர் கலட்டுறார். மணியை சமாதானம் பண்ண போனா மணி ஒரே பிடிவாதமா இருக்கார். நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பாடிய அதுவும் கேரள வச்சு தான் கொண்டு போவேன்னு மணி அடம்பிடிக்கவும் ஆரம்பிக்கிறார். அதே காலையில 10 மணிக்கு தான் கல்யாண முகூர்த்தமும் கூட. இதுக்கு நடுவுல மூர்த்தி உள்ள போகுது. சாவு வீட்டுல ஒப்பாரி வைக்க ஆளுங்களை செக் பண்ணி கல்யாண பேனருக்கு பக்கத்திலே கண்ணீரஞ்சலி பேனரையும் வச்சு ஒரு பெரிய கலவரத்தையே ஆரம்பிக்கிறார். கல்யாணம் வீட்டுல நடக்கணும்னு இளவரசு அழுது அடம்பிடிக்கவும் செய்றார். ஹீரோ வேற வழியே இல்லாம 2 வீட்டு பொம்பளைகளையும் கூப்பிட்டு பேசார். ஒரு வழியா மணி மனசு மாறி 12 மணிக்கு பாடிய ஒத்துக்கிறார். அப்பாடா பிரச்சனை முடிஞ்சதுன்னு ஹீரோ நினைக்கும் போதுதான் மணி திடீர்னு சாமி அடி சீன் ஓடுறார். 10 மணிக்கு தான் தூக்கணும்னு சாமி வாக்கு கொடுக்குறார். இதுக்கு நடுவுல மணியோட தம்பின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வராங்க. இவங்க குவாரில ரவுடிகளா இருக்காங்க. இவங்க மூர்த்தி கூட சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க அந்த 2 குடும்பத்துக்குள்ள பழைய கதை என்னன்னு தெரிய வருது. மணியோட பொண்ணுக்கு ஒரு பையன் கூட இருந்ததை இளவரசு தப்பா சொல்லி அது ஊர் முழுக்க பழகி அந்த பொண்ணு மனசுடைஞ்சி டேங்க்ல விழுந்து தற்கொலை பண்ணியிருக்கா. அதனாலதான் மணி இப்படி பழி வாங்குறார். சௌமியா வந்து உங்க ஈகோவால என் வாழ்க்கையை கெடுக்காதீங்கன்னு கதற ஹீரோ ஒரு முடிவெடுக்கிறார். 2 வீட்டுக்கும் நடுவில் ஒரு தடுப்பு போட்டு கல்யாணமும் நடக்கும் சாவும் நடக்கும்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறார். ஆனா அன்னைக்கு நைட்டே சௌமியாவை ஆளையே காணுங்க. அவளை ஒருத்தன் 1 சைடா லவ் பண்ணி தாலி கட்ட வரான். அவனை துரத்திட்டு போனவ ஒரு பல்லக்கில் விழுந்து மயங்கிடுறான். ஊர்ல அவ ஓடி போயிட்டான்னு பொருளி கிளம்ப கடைசியா மாப்பிள்ளையோட நாய் தான் அவளை கண்டுபிடிக்குது. அதே மாதிரி இங்க கல்யாண வீட்டுல பொண்ணை காணோம்னு இளவரசு துப்பாக்கியோட மணியை சுட போக அது தவறி போய் செத்து போன பெருசோட நெஞ்சில பாயுது. ஆல்ரெடி செத்தவர் தான், ஆனா இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. உடனே மணியோட தம்பிங்க குவாரியில இருந்து கொண்டு வந்த குண்டு தூக்கி கல்யாண வீட்டுல போடுறாங்க. ஊரே போர்க்களமாகுது. ஒருத்தன் தப்பிக்க போய் வாட்டர் டேங்க் மேல ஏற அங்கேயும் குண்டு விடுச்சு. டேங்க் அப்படியே சரிஞ்சு விழுதுங்க. ஊரே வெள்ளக்காடா மாறுது. அந்த வெள்ளத்துல பெருசோட பாடி அடிச்சிட்டு போகுது. மறுநாள் காலையில ஊரே சேரும் சகதிமா இருக்கு. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறாரு. அப்போ மணியை இளவரசியும் பார்த்து செம்மையா கலாய்க்கிறார். 10 மணிக்கு தேர்ல போவாருன்னு சொன்னிய மணி உன் அப்பா சேத்துல மிதக்கிறாரு பாருன்னு திட்டுறாரு. பொண்ணையும் மாப்பிளையும் கூப்பிட்டுட்டு நீங்க ஒழுங்கா கிளம்பி போய் வேற எங்கேயாவது தாலி கட்டிக்கங்க, இந்த ஊர் பக்கம் வராதிங்கன்னு அனுப்பி வைக்கிறார். அதேசில போலீஸ் வந்து மணியையும் இளவரசியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து குளிக்கலான்னு குழாயை தொடர்ந்தா ஆல்ரெடி டேங்க் தான் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. தண்ணி வராது. படிச்சு சொன்னேனடா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டீங்களா அப்படிங்கிற அந்த டயலாக்கோடைய அந்த படம் இங்க முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை.